ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க வந்தாலும் செல்வநாயகி கிட்ட அதே அன்பையும் மரியாதையும் எதிர்பார்க்கலாம். செல்வநாயகி என்னைக்குமே உறவுகளை மதிக்கிறவ. சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களோட சொந்தமா இருந்தாலும் சரி. இந்த செல்வநாயகி எல்லாரையும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் நடத்துவா. அதனால நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரணும். நீங்க வரலனாதான் எனக்கும் உங்க மகளுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். சம்பந்தி, நீங்க ஆளே மாறிட்டீங்க. தேவிய முழு மனசோட நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. வேற என்னங்க பண்றது? எத்தனை நாளைக்கு தான் பழசையே நினைச்சு நடந்ததையே சொல்லி தேவிய கஷ்டப்படுத்துறது? அவளும் பொண்ணு தானே, வயித்துல குழந்தையோட இருக்கா. இதுக்கு மேல அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? அதனாலதான் நான் மாறிட்டேன். அவளும் பாவம் பக்கத்துல அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. அதனாலதான் அவ அம்மா வர வரைக்கும் மாமியாரா நான் இல்ல, ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சேன். சம்பந்தி, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சம்பந்தி. சரி, நீங்க நாளைக்கு வாங்க. உங்க பொண்ணு இவ்ளோ மெனக்கெட்டு சொல்லிருக்கா. நீங்க எல்லாம் வரலன்னா அவ கோச்சிக்க போறா. அவ மனச உடைச்சிடாதீங்க. சம்பந்தி, நீங்களே உங்க வாயால் எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிடும் போது நாங்க வராம இருப்போமா? கட்டாயம் வந்துடுறோம் சம்பந்தி. அப்ப நாங்க வச்சிருங்க. அப்புறம் வரதன் சார், ஒரு முக்கியமான விஷயம். அந்த சேர்மன் தேவியோட அப்பா, அவர் எங்க இருக்காரு? ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? ஊர்ல கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அவரும் நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும். அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே சொல்லுங்க. ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? வரதன் சார், நான் சொல்றது கேக்குதா? ஹலோ ஹலோ சார். ச்சே, லைன் கட் ஆயிடுச்சா? ஏன் இந்த சத்யா வேண்டாத வேலையெல்லாம் பண்றா? அவளோட அப்பா நளனுக்கு மட்டும் போன் பண்ணிருந்தா பத்தாதா? இந்த ஆளுக்கு எதுக்கு போன் பண்றா? இந்த ஆள் வேற ஓவரா சம்மந்தி சம்மந்தின்னு நம்ம வீட்டுல பொண்ணு கொடுத்த மாதிரி உரிமையா வந்து ஒட்டுறான். எல்லாம் நம்ம கிட்ட பணம் இருந்தா கண்டவனும் இப்படிதான் வந்து உரிமை கொண்டாடுவானுங்க. நாளைக்கு வரட்டும். அந்த ஆள் இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத அளவுக்கு மூக்க அறுத்து ஓட விடுறேன். இவனால தூக்கமே போச்சு. அப்புறம் என்னம்மா, சம்பந்திகிட்டயும் பேசியாச்சு. அவங்களும் நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செங்கமலா, நீ சொல்லு. அப்புறம் என்னங்க, நாளைக்கே நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போறோம். நாம தான் தேவியோட அம்மா அப்பான்னு புரிய வச்சு மகளோட தாலி கோக்கர் ஃபங்க்ஷனை கிராண்டா செய்யறோம். என்னம்மா, ஏதாச்சும் சொல்லுங்களேன். நீங்களும் அப்போ நாளைக்கு வரீங்களா? டேய், நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். சத்யா கிட்ட இருந்து போன் வராம அந்த சாமியே வந்து சொன்னாலும் நான் வரமாட்டேன். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு போனீங்க, உங்க 2 பேரையும் பிச்சு பிச்சு கூறு போட்டுருவேன். ஜாகிரதை. ஆக்குறேன். அம்மா, என்ன இவங்க? என்னம்மா இது? ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாங்க? அவங்க சொன்னா என்னங்க, உங்க பொண்டாட்டியா தேவியோட அம்மாவா நான் சொல்றேன். நாம நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கு போறோம். டாட்டு, ஃபுல் ஸ்டாப்பு, செமிகாலன், டேஷ் இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். நம்ம போறோம், அவ்வளவுதான். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.
2 மருமகள்களோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுபத்ரா, சொல்லுங்க நீ. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுமா. சரிங்க நீ. வாங்க வாங்க. அக்கா, பூஜை வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஐயா வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க ஐயா நீங்களே இவ்வளவு லேட்டா வரீங்க? நான் லேட்டா வரலைங்கய்யா. நான் இங்க பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள 2 ஜோடிகளும் கோவிலுக்கு போய் ஒரு விசேஷ பூஜை பண்ணிட்டு வரணும். ஓ ஓ, இது வேற இருக்கா? எங்க 2 ஜோடிகளையும் காணும்? ஆ, தேவிமா, 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 வா வா. தேவி காலையில மாத்திரை போட்டியாமா? போட்டேன் சித்தப்பா. சரி நீ டிஃபன் டிஃபன் சாப்பிட்டியாமா? அம்மா, என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. நான் அவர் பொண்ணுங்கிறதே மறந்துட்டாருமா. இவள போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஐயா எப்பதான் இமயமலையில இருந்து இறங்கி வருவாரோ அன்னைக்குதான் இந்த கொடுமையில இருந்து நமக்கு விடுதலை. தேவி, அபி, அர்ஜுன், சத்யா உங்க 4 பேருக்கும் ஐயா தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ண போறாரு. அவர் சில விஷயம் சொல்லுவாரு, அத போய் செஞ்சுட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். 2 ஜோடிகளும் அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நான் பேசியிருக்கேன். கோவிலுக்கு போய் அம்மனை வணங்கிட்டு அவர் சொல்ற சம்பிரதாய பூஜையை பண்ணிடுங்க. அவரு பூங்கயிறு கொடுப்பாரு, அத வாங்கிட்டு வாங்க. பூ கயிறுனா? அதாம்மா, பூவும் மஞ்சள் கயிறும் அம்மன் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு இங்க வாங்க. அதுக்குள்ள நான் மத்த ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். சரியா? என்னங்க செல்வா? நீங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அக்கா, அந்த மாமாவை ஏன்கா தொந்தரவு பண்ற? தேவி ஏன் பொண்ணு, நான் அவளை கூட்டு போயிட்டு கூட்டு வரேன். சரிடா, அப்படியே செய். சரிக்கா. தேவிமா, வா வா. ஏங்க ஏய், நல்ல விஷயத்துக்கு போகும்போது வாய மூடு. அக்கா, போயிட்டு வரேன்க்கா. வாங்க. சரிங்க மாமா. வாமா. வாங்க. வரேன்க்கா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிரும் தேவி. அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். அம்மா, அப்பா இப்படி பண்றத பார்த்தா எனக்கு உடம்புல அப்படி எரியுதுமா. ஏய், போய் பச்சை தண்ணியில குளி. இப்போதைக்கு அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும்.